Hi students, welcome to MCC. So today in the video வந்து நம்ம Airport Authority of India வந்து 400 vacancies ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் Part A and Part B நமக்கு தெரியும், ரைட்? Part A வந்து பேசிக்கான ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் நாலேஜ் இருக்குது. Part B வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸில் டோட்டலாக வந்து 10 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. பட் இதில் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கால்குலஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கால்குலஸில் வர ஒரு சப்ஜெக்ட், ரைட்டா? ஒரு சப்ஜெக்ட் வர ஒரு டாபிக் வர மேக்ஸிமா அண்ட் மினிமா பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மேக்ஸிமா and minima. So maximum and minimum பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம full and full நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போம். அதான் என்ன, அது maximum and minimum ரெண்டு திங்ஸ் இருக்கு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து one variable function and second வந்து two variable function. ஓகே, இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் வேரியபிள் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் நான். அடுத்த அதர் வீடியோவில் வந்து டூ வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேரியபிள் மேக்ஸிமம் மினிமலாக வர ஒன் வேரியபிள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. தென் ஃபுல் கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக வேணும். அதில் வந்து எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸும் அதில் கவர் ஆகும், ரைட்? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட் அந்த ஒன் வேரியபிள் வந்து எப்படி அதை சால்வ் பண்ணு, என்ன மாதிரியான ப்ரொசீஜரை மூவ் பண்ணு, என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, எல்லாத்தையுமே நம்ம ஃபர்தராக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் முதல்ல தெரியணும். அதோட ஸ்லோப்ஸை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஸ்லோப்ஸை பற்றி தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். பேசிக்காக ஒரு dy by dx அப்படின்னாலே ஒரு ஸ்லோப் தான், ரைட்டா? ஒரு பேசிக்காக நான் ராக்கெட் சயின்ஸ் எடுத்துக்கிறேன். ராக்கெட் சயின்ஸ் வந்து ராக்கெட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கர்வியாக தான் மூவ் ஆகும். இந்த மாதிரி கர்வியாக மூவ் ஆகுது கன்ஃபார்ம் அது ஒரு ஸ்லோப்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்லோப்பை நான் கன்சிடர் பண்ணேன். ஒரு ராக்கெட்குரிய கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோப், ரைட்டா? அது பாசிட்டிவ் ஸ்லோப் பார்க்கலாம், நெகட்டிவ் ஸ்லோப் பார்க்கலாம். இப்போனா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து y = e power x, y = x², அப்படி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் வரும்போது அதோட கண்டிஷன்ஸ் என்ன, ஒரு ஸ்லோப் வருது அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்லோப் கிடைக்கிறேன், ரைட்டா? நான் சொல்லுவேன் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோப் வந்து கன்யூஸாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இது வந்து e power x ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போ ஒருவேளை இதே கண்டிஷன்ஸ் எனக்கு இப்படி எடுத்துக்கிறேன் நான். இந்த ஸ்லோப் வந்து எனக்கு இப்படி மூவ் ஆகும். அதோட ஆரோ மார்க் வச்சு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, இதோட ஆரோ மார்க் வச்சு கன்சிடர் பண்ணுறேன். இதோட ஸ்லோப் வந்து நம்ம ரெண்டு விதமாக டினோட் பண்ணலாம். ஒன்று வந்து உங்களோட ஸ்கூல் டைமில் நீங்கள் டினோட் பண்ணது ஒரு dy by dx, ரைட்டா? இப்போ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து இது x, இது y. ஸோ இந்த டேர்ம் வந்து நான் dy by dx அப்படின்னு நான் டினோட் பண்ணி அதோட ஸ்லோப்பை நான் ஃபைன் பண்ணி, இது வந்து பேசிக்காக ஸ்கூல் லெவலில் சொல்லி தரேன், ரைட்டா? இதுவே நீங்கள் மாஸ்டர்ஸோ இல்லை இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ஐஐடிஸில் படிக்கும்போது உங்களுக்கு டேஞ்சன்ட் மூலமாக ட்ரா பண்ண சொல்லி தருவாங்க, ரைட்டா? டேஞ்சன்ட் மூலமாக அதோட ஸ்லோப் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும், ரைட்? அப்போ இந்த ஸ்லோப் இந்த மாதிரியான ஸ்லோப்ஸ் வந்து எப்படி நான் சொல்கிறேன், நான் பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு நான் டினோட் பண்ணுறேன். நான் இந்த ஸ்லோப்ஸ் வந்து என்னவாக இருக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப்பாக எனக்கு இருக்கும். இது எப்படி சார் டேஞ்சன்ட்டில் டினோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக மார்க் பண்ணுறேன் நான். இப்போ எனக்கு இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எனக்கு இருக்குன்னா, இப்போ இதை நான் டேஞ்சன்ட் மூலமாக ட்ரா பண்ணி இந்த ட்ரா பண்ண பாயிண்டை வச்சு நான் dy by dx கிடைக்கிற ஆன்சர் இந்த பாயிண்ட் மூலமாக எனக்கு கிடைக்கும். ஸோ டேஞ்சன்ட் மூலமாகவும் என்னால் ஃபைன் பண்ண முடியும். ஒரு இந்த ஆப்ஜெக்ட் கூட நான் டேஞ்சன்ட் மூலமாக ட்ரைவ் பண்ணி பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு இதோட டேஞ்சன்ட் பாயிண்ட் வச்சு அதோட ஸ்லோப் என்னால் ஃபைன் பண்ண முடியும். நீங்கள் பேசிக்காக dy by dx போட்டாலும் சேம் அதே தான் வரும். நான் டேஞ்சன்ட் கனெக்ட் பண்ணி டேஞ்சன்ட் அந்த பாயிண்ட் மீட் ஆகிற பாயிண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்லோப்பையும் உங்களால் ஃபைன் பண்ண முடியும். உங்களுக்கு ரெண்டுமே ஈஸி தான், ரைட்டா? ரெண்டுமே. பட் ஸ்கூலில் இதான் நம்ம ட்ரை பண்ணிப்போம். பட் காலேஜ் லெவல் போகும்போது இந்த மாதிரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? அப்போ இந்த மாதிரியான ஸ்லோப்ஸ் எனக்கு கிடைக்கிறது வந்து என்னென்னா ஒரு நெகட்டிவ் ஸ்லோப் எனக்கு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இந்த எந்த மாதிரி டயராக மார்க் பண்ணிக்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு கண்டிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது பாசிட்டிவ் ஸ்லோப்பை கொடுக்கும். அதாவது பாசிட்டிவ் ஸ்லோப் மீன்ஸ் பாசிட்டிவ் வேல்யூஸ் கிடைக்கும். தென் இந்த ஸ்லோப் எனக்கு இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன, ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பை கொடுக்குது. கன்ஃபார்ம் அது ஆன்சர் லெஸ் தென் 0, -5, -10 இந்த மாதிரி லெஸ் தென் 0 நெகட்டிவாக தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்லோப்பில் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டேன் நான். இப்போ ஒருவேளை இப்போ எனக்கு இந்த டயராம் எனக்கு இப்படி இருக்குன்னு அசீவ் பண்ணுறேன் நான். ஓகே, நல்லா லிசன் பண்ணி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டயராம் எனக்கு இப்படி இருக்குது. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் A பாயிண்ட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன் நான். இந்த பாயிண்ட்டை பாருங்கள், நான் B பாயிண்ட் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான். இது A பாயிண்ட், இது B பாயிண்ட் அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நான் ஏவை மட்டும் வச்சு நான் கன்சிடர் பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணிக்கும். இந்த A மட்டும் வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த A வரைக்கும் இருக்கிற டயராம் பாருங்கள், ஒரு நெகட்டிவ் ஸ்லோப். இந்த டயராம் பாருங்கள், இந்த டேர்ம் A டேர்ம் மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த A டேர்ம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படி மூவ் ஆகுது, ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பாக தான் எனக்கு மூவ் ஆகுது, ரைட்? ஸோ இப்போ இந்த டேர்ம் என்னவாக இருக்கும், ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பாக எனக்கு இருக்கும். தென் இதான் பாருங்கள், மேக்ஸிமம் ஏவோட வேல்யூ பாருங்கள், ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூ கொடுக்குது, ரைட்டா? ரொம்ப ஹையஸ்ட்டில் இருக்குது. இது வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு கொடுக்குது. ஓகே, பிக்குரிய கண்டிஷன்ஸ் பாருங்கள். பி வந்து எனக்கு இந்த மாதிரி மூவ் ஆகுது. அதனால் பாருங்கள், பி எனக்கு இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஸோ பி இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ இது வந்து எனக்கு என்னவாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஸ்லோப்பாக எனக்கு இருக்கும். தென் பார்ட் இது பாருங்கள், இது ஒரு
மினிமம் வேல்யூவை கொடுக்குது. நான் ஹைட்டை வச்சு கன்சிடர் பண்ணுறேன். பாருங்கள், ஹைட் பாருங்கள், ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் அப்போ அதுதான் மேக்ஸிமம் வேல்யூவை கொடுக்குது. பி பாருங்கள் மினிமம் வேல்யூவை கொடுக்குது. பட் ஸ்லோப் வச்சு கம்பேர் பண்ணும்போது நல்லா பாருங்கள், ஏ வேல்யூ மேக்ஸிமமாக இருக்குது. அட் டைம் அது என்ன ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பை கொடுக்குது. அப்போ அது ஒரு மேக்ஸிமாவாக எனக்கு இருக்கும். பி பாருங்கள் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குது. பட் அது என்னென்னா ஒரு மினிமமாக இருக்கும், மினிமாவாக எனக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரைட்டா நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். பேசிக்காக ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஸ்லோப்பை வச்சு அந்த ஸ்லோப் ஒருவேளை ரெண்டுமே மேட் ஆகுது. பட் ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக செக் பண்ணி இப்போ ரெண்டுமே மேட் ஆகுது, ஏ பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். அப்போ மேக்ஸிமமாக இருக்கும் போது அது நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும், மினிமமாக இருக்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும். இதுதான் மேக்ஸிமா மினிமாவோட த ஃபஸ்ட் வேரியபிள் ஃபங்க்ஷனாக எனக்கு இருக்கும். ஓகே, இந்த ஒன் வேரியபிள் எப்படி சார் டினோட் பண்ணுவீங்க கேட்டால் சம் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொசீஜர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு f of x எனக்கு கொடுப்பாங்க. ஃபைண்ட் இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் f dash of x. இந்த கரெக்டான ப்ரொசீஜரை மூவ் பண்ணால் தான் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ரைட். செகண்ட் கண்டிஷன் ஃபைண்ட் x values. அண்ட் தேர்ட் ஃபைண்ட் f double dash of x. ஓகே, நல்லா பாருங்கள், 3 கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுலேருந்து எக்ஸோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணணும். தென் தேர்டு வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். ஓகே சார், டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்த கண்டிஷன்ஸ் என்னென்னா அப்ளை எக்ஸ் வேல்யூஸ். ஓகே, எக்ஸ் வேல்யூஸை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அண்ட் ஃபிஃப்த் கண்டிஷன், ஃபிஃப்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நல்லா பாருங்கள், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக வருது. நெகட்டிவ்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். ஒரு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு கிடைக்குது, லெஸ் தென் 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? மேக்ஸிமாவாக எனக்கு இருக்கும். ஒருவேளை ஃபிஃப்த் பாயிண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு கிரேட்டர் தேன் 0ன்னு கிடைக்கும். கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன பாருங்கள், இதுதான் பாசிட்டிவ். ரைட். அப்போ பியோட வேல்யூ மினிமமாக இருக்கும். ரைட்டா. ஸோ அப்போ இந்த டேர்ம் எப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன்? நான் மினிமா அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, தென் செவன்த் ஒன், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எனக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ வந்து இது என்னென்னா நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன். நெய்தர் மேக்ஸிமா ஆர் மினிமா. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குறா, இதுக்கு இன்னொரு பேர் சேடில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் அப்படின்னு மென்ஷன், எக்ஸ்ட்ரீமா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சேடில் மென்ஷன் இல்லை எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணிக்குவாங்க. ரைட். ஸோ நல்ல விஷயம், 7 ப்ரொசீஜர் இருக்குது, அது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணும். ஓகே, அதுலேருந்து நம்ம ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணி ஓகே எக்ஸோட வேல்யூஸை ஃபைன் பண்ணணும். எக்ஸோட வேல்யூஸ் பண்ணணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணணும். அதுலேருந்து அதை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ண பிறகு லெஸ் தென் 0வா இல்லை கிரேட்டர் தென் 0வா இல்லை ஈக்குவல் டு 0வா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணி முடிச்ச பிறகு எது மேக்ஸிமமாக இருக்கும் எது மினிமமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு கிராஃப் மூலமாக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து அதோட ப்ரொசீஜர் மென்ஷன் பண்ணேன். ஒரு கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஸோ ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது எப்படி உங்களுக்குன்னு ஒரு புரிய வரும். ரைட். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பாருங்கள். ரைட்டா. த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 25 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டா இது எல்லாமே ஒன் வேரியபிள். ஒன் வேரியபிள் என்ன சார்னு கேட்டால் கொஸ்டின் எல்லாத்துலேயுமே எக்ஸ் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ரைட்டா. நல்லா பாருங்கள், எல்லாமே எக்ஸ் டேர்மாக தான் எனக்கு இருக்கும். சார் நம்ம ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள், ஒன் வேரியபிள் அண்ட் டூ வேரியபிள். டூ வேரியபிளில் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு டேர்ம் எனக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இப்போ நம்ம ஒன் வேரியபிள் டிஸ்கஸ், ஒன் வேரியபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ் டேர்மாக தான் எனக்கு இருக்கும். ஸோ 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் அட் மேக்ஸிமம் அட் அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோட ப்ரொசீஜரை கொஞ்சம் கரெக்டாக நான் மூவ் பண்ண போகிறேன். என்னோட ப்ரொசீஜர் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணும், எக்ஸோட வேல்யூஸை ஃபைன் பண்ணும், டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸை ஃபைன் பண்ணும். இதான் என்னோட அஸ் யூஷுவல் ப்ரொசீஜர். நான் கரெக்டாக ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டான சொல்யூஷன் வரும் இந்த மாதிரியான மெத்தட்ஸுக்கு. ரைட். இப்போ ஒன் பை ஒன்னாக மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 6x² ப்ளஸ் 9x ப்ளஸ் 25 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. இது நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஃபைன் பண்ணால் 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 9 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ரைட். ஸோ இந்த டேர்மை நான் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு எக்ஸோட வேல்யூஸ் கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? டிவைட் பை 3 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். x² மைனஸ் 4x
ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு மார்க் பண்ணுங்க. பிகாஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் தான் எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஈக்குவல் டு 0 போட்டால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? நல்ல முடியும் 3 மல்டிப்ளை பண்ணால் 3 வரணும் அண்ட் ஆட் பண்ணால் -4 வரணும், ரைட்டா? ஸோ -1,3 வரும். அப்போ 1,3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 1 and 3 அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ப்ரொசீஜர் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு வந்து f dash of x ஃபைண்ட் பண்ணியாச்சு, எக்ஸோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து டபுள் dash of x ஃபைண்ட் பண்ணணும், அதில் அப்ளை பண்ணணும். ஸோ f double dash of x நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம f double dash of x இந்த டேர்முக்கு f double dash of x ஃபைண்ட் பண்ண என்ன வரும்? இந்த டேர்முக்கு ஸோ 6x -12 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, 6x 12x பண்ணால் 12 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம், ரைட்டா? இப்போ f double dash of 1 அப்ளை பண்ணலாம். f double dash of 1 அப்ளை பண்ணால் 6 of 1 -12. ஆன்சர் என்ன கிடைக்குது? -6ன்னு கிடைக்கும். நல்லா பாருங்கள், -6 அப்படின்னு கிடைக்குது. -6னா எனக்கு என்ன மீனிங்? லெஸ் தேன் 0. ஓகே, -6னா வந்து லெஸ் தேன் 0. அப்போ கன்ஃபார்ம் இது என்னவாக இருக்கும்? மேக்ஸிமாவாக எனக்கு இருக்கும். ஸோ கன்ஃபார்ம் இது மேக்ஸிமம். அதுவும் எந்த கண்டிஷனில் எக்ஸோட வேல்யூ என்ன அப்ளை பண்ணியிருக்கேன்? 1 அப்ளை பண்ணும் போது அது மேக்ஸிமாவாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ மேக்ஸிமா அட் x is equal to 1. ஓகே, தென் அடுத்து நான் மூவ் பண்ணுறேன். நான் இப்போ 3 அப்ளை பண்ணலாம். f of 3 அப்ளை பண்ணலாம். f double dash of 3 அப்ளை பண்ணால் x 6 into 3 -12. ஆன்சர் என்ன வரும்? 18 - 6 அப்படின்னு ஆன்சர் வரும். சாரி, 18 - 12 ஆன்சர் 6 வருது. 6 வந்து என்ன? பாசிட்டிவ் வேல்யூ. பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ 6 கிரேட்டர் தேன் 0. கிரேட்டர் தேன் 0 அப்போ என்னவாக இருக்கும்? அது மினிமாவாக இருக்கும். ஸோ 6 வந்து என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தேன் 0. அப்போ எனக்கு என்னவாக இருக்கும்? மினிமாவாக எனக்கு இருக்கும் அட் x is equal to 3. அப்போ எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு செக் பண்ணுங்க, ரைட்டா? இந்த கொஸ்டினை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமா அட் x is equal to 1 அண்ட் மினிமா அட் x is equal to 3. அப்போ எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? யா, கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிமைனிங் பாருங்கள், இது ஆப்ஷன் பி அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அட் x is equal to 3, மினிமம் அட் x is equal to 1. சம் பீப்புள் அப்படி டினோட் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்க நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. நெகட்டிவ் வேல்யூ வந்து அது மினிமம், பாசிட்டிவ் வேல்யூ வந்து மேக்ஸிமம் அப்படின்னு நினைப்பாங்க. டோட்டலி ராங். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் ஏன் பாசிட்டிவ் ஸ்லோப்பில் நெகட்டிவாக வருது, நெகட்டிவ் ஸ்லோப்பில் எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ வருது அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. லெஸ் தேன் 0 நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் மேக்ஸிமா அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன். அதே மாதிரி ஒரு கிரேட்டர் தேன் 0 வருது, அப்போ என்னவாக இருக்கும்? அது மினிமாவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? மேக்ஸிமா அட் x is equal to 1 அண்ட் மினிமா அட் x is equal to 3 இருக்கும், ரைட்? ஓகே, ஒரு கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி இதே மாதிரி 2 to 3 கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த சம் ட்ரை பண்ணி பார்ப்போம், ரைட்டா? f of x equal to x square minus 4t whole square அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? இதோடைய ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு என்ன வேல்யூ, எக்ஸோட வேல்யூ அப்படின்னு மென்ஷன் பண்ணல. பட் எத்தனை மினிமா இல்லை எத்தனை மேக்ஸிமா? 1 மினிமா இருக்குமா, இல்லை 2 மினிமா, இல்லை 3 மினிமா, அல்லது 2 மேக்ஸிமா இருக்குமா? ஸோ எத்தனை மினிமா இல்லை எத்தனை மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பஸ் யூஸ்வல் நம்ம கொஸ்டினை பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். நம்மளுக்கு பேசிக்காக எனக்கு கிளியர் கட்டான ஒரு ப்ரொசீஜர் தெரியும். அந்த ப்ரொசீஜரை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ 1 by 1 மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம f dash of x ஃபைண்ட் பண்ணலாம். f dash of x எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும்? நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x square minus 4 x square பண்ணால் எனக்கு என்ன ஆயிரும்? 2x அப்படின்னு கிடைக்கும், ரைட்டா? பேசிக்கான கன்சிடரேஷன் நல்லா பாருங்கள். x square minus 4 x square பண்ணால் 2x அப்படின்னு வரும். ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. அல்லது இந்த டேர்மை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் 4x x square minus 4 அப்படின்னு எனக்கு கிடைக்கும், ரைட்டா? இந்த மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறேன். ஈக்குவல் டு 0 அப்ளை பண்ணால் பாருங்கள், 4x equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 0வாக இருக்கும். தென் x square minus 4 equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னவாக இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. நல்லா பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 எனக்கு இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் equal to 4, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 +2 -2. ஸோ எனக்கு இந்த மாதிரியான வேல்யூஸ் எனக்கு கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், 0 +2 அண்ட் -2. இப்போ இதில் இந்த டபுள் டேஷ் ஃபைண்ட் பண்ணலாமா நம்ம? ஓகே, இந்த கொஸ்டினை கொஞ்சம் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன கொடுத்துருக்காங்க? f dash of x நான் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4x³ - 16x அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸியாக இருக்கும், ரைட்? இப்போ நம்ம டபுள் டேஷ் ஃபைண்ட் பண்ணால் f double dash of x பண்ணால் எனக்கு என்ன வரும்? 12x² -16 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணால் 12x² -16 வரும். இப்போ ஒவ்வொரு வேல்யூஸும் அப்ளை பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு f of 0 அப்ளை பண்ணலாம். 0 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 -16 வரும். ஆன்சர் பாருங்கள், -16 -16 எனக்கு என்னவாக இருக்கும் பாருங்கள்?
less than 0 less than 0 இருந்தால் அப்போ எனக்கு என்னவா இருக்கும், இது வந்து மேக்ஸிமாவாக எனக்கு இருக்கும். less than 0 நமக்கு ஆப்வியஸ்லி மேக்ஸிமாவாக இருக்கும், ரைட்டா. அடுத்து நம்ம +2 அப்ளை பண்ணலாம், f double dash of 2 அப்ளை பண்ணலாம். 2 அப்ளை பண்ணால் 12 into 2 square அப்படின்னு வரும், -16. ஸோ 48 minus 16 வரும், 32 அப்படின்னு வரும். ஸோ 32 பாருங்கள், 32 வந்து கூடிய கண்டிஷன்ஸ் எனக்கு என்னென்னா இட்ஸ் greater than 0. ஓகே, greater than 0 it will be மினிமாவாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன greater than 0, அப்போ மினிமாவாக எனக்கு இருக்கும். அதே மாதிரி -2 அப்ளை பண்ணலாம், f double dash of -2. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ ஸ்கொயர் -6, ஏன்னா பிகாஸ் -2 ஸ்கொயர் பண்ணால் சேம் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும், 32 அகைன் greater than 0 மினிமாவாக எனக்கு இருக்கும். ஸோ இந்த வாட்டி எனக்கு எக்ஸோட மினிமா வாட்டி x = 1 x = 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. பட் என்னென்னா எவ்வளோ மினிமா இருக்கும் எவ்வளோ மேக்ஸிமா இருக்குன்னு கேட்குறாங்க, ரைட்டா. நம்ம கொஸ்டின் பார்த்தா தெரியுது, ஒரு மேக்ஸிமா இருக்குது, 2 மினிமா எனக்கு இருக்குது. ஸோ அப்போ எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், 2 மினிமாவாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 2 மினிமாஸ், ஒன்லி 2 மினிமாஸ். ஆப்ஷன் டி பாருங்கள், 2 மேக்ஸிமான்னு கொடுத்துருக்காங்க. நோ 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 நோ, ஏன்னா ஒரே ஒரு மேக்ஸிமா தான் இருக்குது, பட் 2 மினிமாஸ் எனக்கு இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆப்ஷன் பி ஒன்லி 2 மினிமாவாக எனக்கு இருக்கும். இந்த சம் பாருங்க, ரைட்டா. 3x⁴ - 16x³ + 24x² + 37 அப்படி மார்க் பண்ணிக்கலாம், ரைட். கொஸ்டின் பார்த்தாலே தெரியுது, சேடில் அட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சேடில் அட் கண்டிஷன்ஸ், ரைட்டா. x = 0, 3 அல்லது மேக்ஸிமம் x = 2 ஆன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. பேசிக் லெவல் கொஸ்டின் தான், நம்ம அஸ் யூஷுவல் ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்ணுவோம். என்ன ஆன்சர் வருது, சேடில் அப்படிங்கிறது, சேடில் நம்மளுக்கு என்ன தெரியும், நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா. அதை சேடில் மென்ஷன் பண்ணலாம், அல்லது நோ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணாங்கட்டா நம்ம நெய்தர் மேக்ஸிமாவும் இருக்காது மினிமம். அப்படின்னா பிகாஸ் என்ன, அது 0 அப்படின்னு எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும், ரைட். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம f dash of x நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம f dash of x நம்ம ஃபைன் பண்ணால் எனக்கு என்ன வரும், 12x³ - 48x² + 48x அப்படின்னு எனக்கு கிடைக்கும். 37 பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 வேறு, ரைட். இந்த டேர்ம் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபண்ட், ஸோ இது 12ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா நம்ம. 12ஆல் டிவைட் பண்ணால் x³ - 48 4x² + 4x அப்படின்னு எனக்கு கிடைக்கும், ரைட். ஸோ இந்த டேர்மில் வந்து எக்ஸை நான் காமனாக எடுத்துக்கலாம். நான் எக்ஸை காமனாக எடுத்தால் எனக்கு என்ன வரும், x² - 4x + 4 = 0 அப்படின்னு அசீவ் பண்ணிக்கலாமா. தாராளமாக, ரைட்டா. பேசிக்கான சொல்யூஷன் தான் இருக்குது. அப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண, எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ பாருங்கள் -4 4. ஸோ இதை கன்சிடர் பண்ணால் 4 -2 -2ன்னு வரும், ஆட் பண்ணால் -4ன்னு வரும், மல்டிப்ளை பண்ணால் +4 அப்படின்னு வரும், ரைட். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, 2,2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது, ரைட். ஸோ அப்போ வந்து டோட்டலாக வந்து எக்ஸோட வேல்யூ 0,2,2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது, ரைட். 0,2,2 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. பேசிக்கான கொஸ்டின். இப்போ நம்ம டபுள் டேஷ் ஃபைன் பண்ணலாம். நம்ம டபுள் டேஷ் இந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, f double dash of x எடுத்துக்கலாம். அப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ண வேணும், 12x³ இருக்குது. 12x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 36x² - 48x². ஸோ அப்போ வந்து 48 96x அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் 48 அப்படின்னு எனக்கு கிடைக்கும், ரைட்டா. பேசிக் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், ரைட்டா. 12x³ பண்ணால் 36x² 96x + 48. இப்போ ஒவ்வொரு வேல்யூஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ f double dash of 0 அப்ளை பண்ணலாம். 0 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 0 + 48 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, 0 0 48 கிடைக்குது. 48 பார்த்தாலே தெரியுது, அது வந்து ஒரு greater than 0. ஸோ greater than 0 எனக்கு என்னவாக இருக்கும், அது மினிமாவாக இருக்கும். ஸோ இது greater than 0, அப்போ என்னவாக இருக்கும், மினிமாவாக எனக்கு இருக்கும். ஓகே, இப்போ f of 2 அப்ளை பண்ணலாம். 2 அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கண்டிஷன்ஸ் வரும், 36 × 2² அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, -96 × 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும், ப்ளஸ் 48. ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன, 144 இதை ப்ளஸ் 48ஓட ஆட் பண்ணால் 192ன்னு வரும். 96 × 2 இது ஒரு 192. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, 192 - 192ன்னு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. நல்லா சொல்லுங்க, 0 அப்படின்னு கிடைக்குது. 0னா அப்போ நம்மளுக்கு எல்லா பேத்துக்குமே தெரியும், அது நெய்தர் மேக்ஸிமா நார் மினிமா. மேக்ஸிமாவும் இருக்காது, மினிமாவும் இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும், அது ஒரு சேடில் பாயிண்ட்டாக இருக்கும், ரைட். அப்போ எந்த கண்டிஷனில் வந்து இது சேடிலாக இருக்குது, நான் இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். இது ஒரு சேடில் பாயிண்ட் அட் என்ன கண்டிஷன், x = 2. ஸோ இன்னொரு 2 இருக்கே சார் கேட்டால் அதுக்கும் அதே ஆன்சர் தானே வரப்போகுது, ரைட்டா. ஸோ 2 2 ரெண்டுமே சேம் ஆன்சர் தானே வரும், ரைட். அப்போ சேடில் அட் எனக்கு என்னவாக இருக்கும், x = 2. ஆப்ஷன்
சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆகும். இப்போ சார் ஆப்ஷன் டி பாருங்க, மேக்ஸிமா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. நோ, ஓகே, மினிமா தான் எனக்கு கிடச்சிருக்கு, மேக்ஸிமான்னு எனக்கு ஒரு டேர்மே எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போ மேக்ஸிமம் என்னால் சூஸ் பண்ணவே முடியாது, ரைட்டா? ஏன்னா பிகாஸ் சேடில் கண்டிஷன் 0ன்னு வந்திருக்கு. அப்போ சேடில் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி எனக்கு 0 வந்திருக்கு. பேசிக்காக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுறேன், எக்ஸை ஃபைன் பண்ணுறோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ணுறோம், தென் கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா இல்லை ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணுறோம், ரைட்டா? பேசிக்கான என்னோட ப்ரொசீஜரை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ இன்னொரு சம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம் செக் பண்ணி பாருங்க, ரைட்டா? எக்ஸ் கியூப் மைனஸ் 9x² ப்ளஸ் 24x ப்ளஸ் 5 அப்படின்னு இந்த நல்லா பாருங்கள். இந்த கொஸ்டினில் இந்த இன்டர்வல் ஆஃப் 1,3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் எப்பயுமே மென்ஷன் பண்ணேன், ஒவ்வொரு சம்மும் நான் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணிக்கிறேன். நல்லா பார்த்தா எல்லா சம்மும் ஒரே மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு சம்முக்கும் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இந்த சம்மில் இந்த இன்டர்வல் ஆஃப் 1 இதோட இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. இன்டர்வல் மூலமாக என்ன சார் யூஸ் பண்ணால் அந்த எக்ஸோட வேல்யூஸ் என்னால் வெரிஃபை பண்ண முடியும். அந்த எக்ஸோட வேல்யூஸ் அதுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். அது தாண்டி போனால் அதனால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், ரைட்? இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்தா அஸ் யூஷுவல் நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம், ரைட்? ஃபர்ஸ்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 3x² மைனஸ் 18x ப்ளஸ் 24 அப்படின்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? x² மைனஸ் 6x ப்ளஸ் 8ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ண முடியும். இந்த டேர்ம் என்னவாக இருக்கும்? 8 இருக்கும். -4 -2 மார்க் பண்ணலாமா நம்ம? -4 -2 மார்க் பண்ணால் -6 வரும். ஆட் பண்ணால் -6, மல்டிப்ளை பண்ணால் +8, ரைட்? அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,4 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடைக்குது? 2,4 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. முக்கியமான இப்போ இந்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட், லிமிட்டோட இன்டர்வல்ஸ் பாருங்கள் 1,3 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட லிமிட் வந்து 1லேருந்து 3க்குள்ளே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூஸ் அதுக்குள்ளே தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே உங்களால் சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணக்கூடாது, ரைட்? அப்போ இந்த டேர்ம் வந்து 2 எனக்கு இங்கே இருக்குது, ஓகே, சூஸ் பண்ண முடியும். பட் 4 வந்து பாருங்கள் அவுட் சைடில் இருக்குது. அப்போ 4 என்னால் வந்து சூஸ் பண்ண முடியாது. இன்டர்வல் அப்படின்னு மென்ஷன் பண்ணி, இது வரைக்கும் இன்டர்வல் அப்படின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணல. நான் ஈஸியாக அஸ் யூஷுவல் என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் இந்த வாட்டி 2,4 அப்படின்னு வந்திருக்கு. பட் இந்த வாட்டி எனக்கு லிமிட் 1 to 3 ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போ என்னால் வந்து 4 அவுட் சைடில் இருக்குது, இன்டர்வலுக்கு அவுட் சைடில் இருக்குது. அப்போ என்னால் அதை சூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் 4 கன்சிடர் பண்ண மாட்டேன். ஓகே, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4 என்னால் கன்சிடர் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் இன்டர்வலுக்கு இன்பிட்வீன் இருக்கிற வேல்யூஸை மட்டும் தான் உங்களால் சூஸ் பண்ண முடியும். அவுட் சைடில் இருக்கிற வேல்யூஸை சூஸ் பண்ண முடியாது, ரைட்? அப்போ வந்து ஒன்லி நான் 2 மட்டும் தான் கன்சிடர் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஃபைன் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த டேர்மில் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்தால் 6x மைனஸ் 18 வரும். கான்ஸ்டன்ட் பண்ணால் 0ன்னு வரும். இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 2 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. 2 அப்ளை பண்ணால் 6 × 2 மைனஸ் 18 அப்படின்னு வரும். ஸோ 12 மைனஸ் 18 ஆன்சர் வந்து என்ன வரும்? -6ன்னு வரும். அதான் பாருங்கள் -6 அப்படின்னு வருது. ஸோ லெஸ் தேன் 0. ஸோ லெஸ் தேன் 0னா வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? அது மேக்ஸிமாவாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் லெஸ் தேன் 0, ஸோ ஆப்வியஸ்லி மேக்ஸிமாவாக எனக்கு அது எனக்கு இருக்கும். அப்போ ஆன்சர் இருக்கும் மேக்ஸிமா அட் என்னவாக இருக்கும்? x is equal to 2 எனக்கு இருக்கும். ஸோ மேக்ஸிமா அட் x is equal to 2. அப்போ ஆப்ஷன் வந்து எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்? கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சராக எனக்கு இருக்கும், ரைட்? ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து இருக்குது ஏ. ஏன்னா பிகாஸ் லெஸ் தேன் 0 வருது. ஸோ லெஸ் தேன் 0னா மேக்ஸிமா அட் லெஸ் தேன் x is equal to 2 is the correct answer ஆகும், ரைட்? ஸோ இதுக்கடுத்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் செக் பண்ணுங்கள், ரைட்? இந்த கொஸ்டின் பாருங்கள், the stationary points of f of x equal to x³ by 3 minus என்ன கேட்டுங்க? the stationary points. ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, எக்ஸோட வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. போன கொஸ்டின் வரைக்கும் நம்ம எக்ஸை ஃபைன் பண்ணி டபுள் டேஷில் ஃபைன் பண்ணி மேக்ஸிமம் மினிமமாக கேட்டோம். பட் இந்த வாட்டி கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபைன் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூஸ் மட்டும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போ பேசிக்காக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம், எக்ஸோட வேல்யூஸ் ஃபைன் பண்ணோம், அவ்வளோதான். இதுதான் ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுத்தது. ஒன் பை ஒன் மூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஃபைன் பண்ணலாமா? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எக்ஸை கியூப்பை பண்ண எனக்கு என்ன வரும்? 3x² அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3x² டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் எக்ஸை பண்ணால் எனக்கு 1. 3 எனக்கு ஆன்சர் ஆகிடும், ரைட்? அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? x² minus 1. நான் ஈக்குவல் டு 0ன்னு போடுவேன். அப்போ தான் வந்து என்னால் எக்ஸோட வேல்யூஸை ஃபைன் பண்ண முடியும். x² ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன இருக்கும்? +1 வரும். அப்போ எக்ஸோட ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும்? +or-1. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் தான் +or-1. அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எனக்கு என்ன கிடைக்குது? +1 -1 அப்படின்னு எனக்கு கிடைக்குது. ஸோ +1 -1 எந்த ஆப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? கரெக்ட். ஆப்ஷன்
டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கும். அவ்வளோ சிம்பிள். எத்தனை ஸ்டெப்பில் சால்வ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பேசிக்காக அந்த கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியணும், அதை எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியணும், அது சால்வ் பண்ண தெரியும். பிகாஸ் எனக்கு எப்படி இவ்வளோ கிளியராக தெரிஞ்சிருக்குன்னா பிகாஸ் நம்ம கரெக்டாக அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரைட்டாக இந்த சம்ஸ்க்குள்ள நோட் பண்ணி தான் தெரியும். இந்த செஷன் ஃபுல்லாக அந்த கரெக்டாக இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்கோம். எனக்கு கிளியர் கட்டாக எல்லா விதமான கொஷின்ஸ் என்னால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. ரைட்டாக ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இப்படி தான் அவைலபிளாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒன்று மேக்ஸிமம் அண்ட் மினிமம் 1 வேரியபிள் மட்டும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டட், அதாவது ஓவரால் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஆப் MCC ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இது கீழே வந்து நான் வந்து நம்பர்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அட்மின் பீப்புள்ஸ்ட்டு கால் பண்ணுங்கள். இந்த கோர்ஸஸ் எப்படி இருக்குது, இந்த கோர்ஸோட ப்ரொசீஜர் எப்படி, அதில் எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன விதமான சிலபஸ் கவர் பண்ணுறாங்க, எவ்வளோ டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, எல்லா விதமான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. தென் நம்மளோட கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தாராளமாக அந்த கிளாஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ரைட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த செஷன் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு புது மேக்ஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.